கைஸ், என்னோட ஐசியன் கோவா சூப்பர் ஷோ காம்படிஷனுக்கு இன்னும் 97 டேஸ் தான் இருக்கு. இதுதான் என்னோட கரண்ட் கண்டிஷன் வைஸ் எந்த குறையும் இல்லாம எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு. இன்னும் டேஸ்ல என்னோட கண்டிஷன் இன்னும் பெட்டராவே ஆகும். எம்டி ஸ்டொமக்ல வெயிட் செக் பண்ணிட்டு மார்னிங் ஸ்டெப் கவர் பண்றதுக்கு பார்க் கிளம்பிட்டேன். பார்க்ல நடக்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கு ட்ரெட்மில்ல நடக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இங்க டைம் போறதே தெரியல. அதை முடிச்சுட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மீலான ஓட் மீலையும் 4 எக் ஒயிட்டையும் 1 ஹோல் எக்கையும் உள்ள தள்ளிட்டு மதிய மீலான ஃபிஷ்ஷை மெஷர் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா உள்ள வந்தாங்க. இதா சாக்கு நான் உங்ககிட்ட பேச்சு போட்டு மீல் அவங்களே ரெடி பண்ண வச்சிட்டேன். ஸோ லஞ்சுக்கு 150 கிராம் ரைஸு, 160 கிராம் ஃபிஷ்ஷு, 150 கிராம் வெஜ்ஜிஸ் சாப்பிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு இன்னைக்கு புதுசாக சாக்கோஸ் ட்ரை பண்ணலான்ட்டு அவனை சோக் பண்ணி டீப் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் மீலான எக் ஒயிட்டை உள்ள தள்ளிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஜிம்ல தரமான லெக் டே. பக்காவா எல்லாத்தையும் போட்டுட்டு எனக்கு வீடியோ எடுக்க சுத்தமாக நேரமும் இல்லை, எனர்ஜி இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை எடுத்துட்டு கார்டியோ கிளம்பிட்டேன். கார்டியோ ஸ்டார்ட் பண்ணும்போது 16,500 இருந்தது. ஸோ முடிக்கிறப்ப நீங்களே டைம் பாருங்க, 70 மினிட்ஸ் ஆயிடுச்சு. முடிச்சக்கப்புறம் தான் எனக்கு 25K ஸ்டெப்ஸே கவர் ஆச்சு. அதை முடிச்சுட்டு ப்ரூஸ் கூட போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவன் ரொம்ப ஜாலி ஆயிட்டான் என்னை பார்த்த உடனே. அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு ஃப்ரீஸ் பண்ண சாக்கோஸ் 65 கிராம் எடுத்துட்டு அப்புறம் வெஜ்ஜிஸ் ஒரு 150 கிராமு, மிச்சம் இருக்கிற ஃபிஷ் 160 கிராம் சாப்பிட்டுட்டு டெய்லி எசென்சியல்ஸை போட்டு மட்டை ஆயிட்டேன்.